கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 25 வாசித்தோம். தேவ ஆவியானவர் தாமே நமக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்க கிருபை புரிவாராக. இந்த சங்கீதம் தாவீது பக்தனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதமே தாவீது தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பமாக, ஜெபமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை 3 பிரிவாக பிரிக்க விரும்புகிறேன். ஒன்னு, டேவிட்ஸ் சிச்சுவேஷன், தாவீதின் சூழ்நிலை. இரண்டாவதாக, டேவிட்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன், தாவீதின் தற்பரிசோதனை. மூன்றாவது, டேவிட்ஸ் பிரேயர் ஆர் டேவிட்ஸ் சப்ளிகேஷன், தாவீதின் விண்ணப்பம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது சிச்சுவேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன், சப்ளிகேஷன் என்று சொல்லி 3 எஸ் வைத்து இதை தியானிக்கலாம். தாவீதின் அனுபவத்தை நமக்கு இங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். தாவீதின் ஜீவியம் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். இதை நாம் மறக்கவே கூடாது. தாவீது கர்த்தரை துதிக்கிற நல்ல ஒரு மனிதன். எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர், கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர், கர்த்தருடைய பாதத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல தேவதாசன். இந்த தாசனிடத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதின் நிலை என்ன என்பதை அறிந்து, தாவீதினுடைய நிலை, அந்த நிலையிலே நாம் இருக்கிறோமா என்று கொஞ்சம் பார்த்து விட்டு, அந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால் தாவீதை போல நாமும் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 3 காரியங்களை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். தாவீதின் நிலை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தாவீதின் நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று கவனியுங்கள். 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். அப்படின்னா தாவீதுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இதை குறித்து அவர் 3ஆம் வசனத்திலே சொல்றாரு, சத்துருக்கள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்கள். 19ஆம் வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் சத்துருக்களை பாரும் பாரும், அவர்கள் பெருகி இருந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப அது என்றால் சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்குது. அப்பனா இந்த சத்துருக்கள் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறார்கள்? சத்துருக்கள் பெருகி இருந்தா அவருக்கு என்ன நடக்கும்? அதே 19ஆம் வசனம் சொல்றாரு, உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். எப்படி பகைக்கிறாங்க? உக்கிர பகை, மிகவும் கோபம், மிகவும் பகை உணர்ச்சியோடு என்னோட ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சூழ்நிலையை நமக்கு வர்ணிக்கிறார். இது எந்த சூழ்நிலை இருந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த சூழ்நிலை நேரத்துல கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். என்ன கவனிக்கலாம்னா, அவரு இப்ப இள வயதும் கிடையாது. மேபி அவர் இப்பொழுது 50 வயசுக்கு மேல இருப்பாரோ எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 7ஆம் வசனத்தை கவனிங்க. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். எந்த வயது பாவத்தை நினையாதிரும் சொல்றாரு? என் இள வயதின் பாவத்தை நினையாதிரும். அப்படின்னா இப்போ அவர் வாலிப வயசுல இல்ல. அப்ப இவருடைய சத்துருக்கள் யார் என்று நமக்கு தெரியல. யார் அந்த சத்ரு? அதோட சத்துருக்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா அவங்க எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னா யார் அது என்று நமக்கு தெரியாவிட்டாலும், சத்துருக்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த சத்துருக்களுடைய வேலை என்ன? ஒண்ணு, நமக்கு விரோதமா வலைய விரிப்பாங்க. 15ஆம் வசனத்தை கவனிங்க. என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சத்துரு முதல்ல வைக்கிறதே என்னதான்? வலை. நான் போய் அந்த வலையில மாட்டிக்கணும்னு விரும்புவான். அப்போ சத்துருடைய வஞ்சகமான, நயவஞ்சகமான அவனுடைய தந்திரங்களை கவனித்து பாருங்கள். தாவீது நமக்கு ஒரு சின்ன வார்த்தையில சுருக்கமா சொல்லிட்டாரு. வலைக்கு என்னை, சத்ருவின் வலைக்கு என்னை காப்பாற்றியறலும். அதே போல இந்த சத்ரு வலைய விரிக்கிறான். வலைய விரிக்கிறதோட நின்று விடுகிறானா? அப்படி இல்லை. அவன் என்ன செய்கிறான்? அவன் எனக்கு விரோதமாய் பலவிதமான இக்கட்டுகளையும் கொண்டு வருகிறான். ட்ரபிள்ஸ் கொண்டு வர்றான். அதான் என் இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி 22ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். சத்துருக்கள் இவருக்கு விரோதமாய் பலவிதமான உபத்திரவமான காரியங்கள் செய்ததுனாலே என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில துன்பங்களும் வருத்தங்களும் பெருகிற்று. 18ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் சொல்றாரு, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும்
பார்த்து அப்படின்னா, ஆண்டவரே என் துன்பத்தை கவனிங்க, என் வருத்தத்தை கவனிங்க. சத்ரு எந்த அளவுக்கு என் மேல என்ன செய்திருக்கிறான், விரோதமா செயல்படுகிறான். என் துன்பம் அதிகரிக்கிறது, என் வருத்தம் அதிகரிக்கிறது. இன்னும் சொல்ல போனா சொல்ற 17ஆம் வசனம் சொல்றாரு, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. சத்ருவின் பகை உணர்வோடு செயல்படுகிற அந்த விதத்தினால அவருடைய வியாகுலங்கள் தினந்தோறும் பெருகி கொண்டே இருக்கிறது. இருதயத்தில் வியாகுலங்கள் பெருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு ஐசோலேஷன். நீங்க தனிமை. அதான் என்ன சொல்ற கவனிங்க. 16ஆம் வசனம், என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். சத்ரு இந்த அளவுக்கு கை ஓங்கி இருக்கும்போது, பலவிதமான இக்கட்டுகள் அவனுக்கு கொடுக்கும்போது, அந்த தாவீதுடைய வாழ்க்கையில வருத்தங்களும் துன்பமும் வியாகுலும் பெருகினது மாத்திரமல்ல, தாவீது தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறார். ஒரு தனித்தவனா மாறிட்டேன் ஆண்டவரே, நான் சிறுமைப்படுகிறேன். அவருடைய பலம் எல்லாம் அப்படியே குறுகுகிறத அவர் உணர்றார். இது சத்ருவினுடைய அந்த தாக்கத்தினுடைய விளைவு. அதோட நிக்கல, அடுத்தது நினைக்கிறார், நான் வெட்க போயிடணும், என் வாழ்க்கை எனக்கு வெட்கம்தான், நிந்தை தான் கிடைக்குமோ என்று சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இதே காரியத்தை 3ஆம் வசனத்திலே சொல்றாரு, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அதே காரியத்தை கீழேயும் அவர் சொல்றாரு. 20ஆம் வசனத்தை கவனிங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எவ்வளவு நல்ல காரியத்தை நமக்கு சொல்றாரு. இதுதான் தாவீதுடைய சூழ்நிலை. தாவீதின் சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமா? நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதா? நமக்கு விரோதமா ஒரு எதிரி இருக்கான், பிசாசானவன். அவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவாரு, நமக்கு எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிகர் சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நமக்கு விரோதமாக சத்ரு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருவான். சத்ரு நம்மை தாக்குவான். அது எங்க இருந்து தாக்குவான்லாம் தெரியாது. உங்க குடும்பத்திலேயே தாக்குவான், ஊழியத்துல தாக்குவான், உங்க வேலை ஸ்தலத்துல தாக்குவான். ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்து நேரத்துல நீங்களும் நானும் அந்த பிசாசினுடைய நயவஞ்சகமான அந்த வலையில் சிக்காதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படணும். வலைய விரிக்கிறான்னு தெரியுது, போய் மாட்டிக்கூட இல்ல. அதே போல இந்த தாக்கம் என்ன செய்யுது? நமக்குள்ள துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்குது, வியாகுலத்தை அதிகரிக்குது. இந்த வியாகுலம் அதிகரிக்க என்ன ஆகுறோம்னா, தனித்தவனை போல மாறுறோம். யாரும் இல்லையோ நமக்கு உதவி செய்வதற்கு. அப்படிப்பட்ட நிலையில தள்ளப்படுறது மாத்திரமல்ல, சிறுமைப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும். பலவீனமாயிட்டேனே. இது தாவீதின் நிலை. This is David's situation. ஒரு தேவதாசனுடைய நிலை இப்படி இருக்கும். ஆனால் தேவதாசனுக்கு ஒரு பெரிய கிருபை என்னன்னா, அந்த தேவதாசனுக்கு தேவன் தன்னை பற்றி கொள்ளும்படியான ஒரு கிருபை தருகிறார். அதனால தாவீது அதுக்கு அடுத்து என்ன செய்கிறான் என்று கவனிங்க. இப்படிப்பட்ட சத்ருவினால ஏற்பட்ட சூழ்நிலையினால மனதளவில் பாதிக்கப்படுகிறார், சரீர அளவில் பாதிக்கப்படுகிறார். பாதிக்கப்பட்ட அவர் என்ன செய்கிறார் என்று கவனிங்க. ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறார். டேவிட்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்ம எல்லாருமே இதை செய்து பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறார். சொல்றாரு, 1வது வசனத்தை கவனிங்க. சொல்றார், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், என் ஜீவனை உம்முடைய சமூகத்தில் உயர்த்துகிறேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் வைத்து நம்ம தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். நீங்க தற்பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்ன காரியம் இதுக்காக தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று தெரிந்துவிடும். அதை தெரிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் இன்னும் நல்லா விண்ணப்பம் செய்ய முடியும். இப்போ தாவீது தன்னை தற்பரிசோதனை பண்ணி பார்க்கிறாரு. நமக்கு ஏற்படுகிற இந்த உபத்திரவங்கள், ஏற்படுகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய வீழ்ச்சிக்கல்ல, தேவன் அதன் மூலமாக அவரோடு நெருங்கி கிட்டி செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார்.
ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும் என்றால் அந்த தேவ மனிதன் அதனால் மடிந்து போக போறதில்ல, மாறாக ஆண்டவர் மேல் முழு விசுவாசம் வைத்து நடப்பான் என்றால் அந்த போராட்டத்தின் வேலைதான் அவன் தேவ சமூகத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். அந்த போராட்டத்தின் நேரம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை உம்மை போல மாற்றும் என்று சொல்லுகிற ஒரு நேரம். அந்த போராட்டத்தின் நேரம் தான் தேவனுடைய சாயலை அவன் தரித்துக் கொள்ளுகிற நேரம். ஆகவே நன்றாக கவனியுங்கள், தாவீது தன்னுடைய சூழ்நிலையை நமக்கு சித்தரித்து இங்கே வைத்தாலும் அடுத்ததே அவர் செய்த அடுத்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்றார்? என் ஆத்துமாவை நான் யார் சமூகத்திலே நான் உயர்த்தினேன்? தேவ சமூகத்திலே உயர்த்தினேன். கர்த்தரிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்தினேன். கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஆத்துமா உயர்த்தின போது அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சோ முதல்ல அவர் தரிப்பரிசோதனை செய்து பார்க்கும்போது தன்னுடைய தவறுகளை உணர்கிறார். தேவனை அவர் எந்த விதத்தில் துக்கப்படுத்தினார் என்ற காரியங்களை அவர் உணர்ந்து ஆண்டு சமூகத்தை சொல்றாரு, ஆண்டவரே என் இள வயதின் பாவத்தை நீங்க நினையாதீங்க. அதோட நிக்கல, அடுத்து சொல்ற பாருங்க 11ஆம் வசனம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அதே போல 18ஆம் வசனத்தை கவனிங்க, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். அப்போ என்ன அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தன்னுடைய பாவத்தை உணர்கிறார், தன்னுடைய மீறுதல்களை உணர்கிறார், தன்னுடைய அக்கிரமத்தை உணர்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், 3 விஷயம் நம்ம எப்பவுமே கவனிக்கணும்: என் பாவம், என் மீறுதல், என் அக்கிரமம். பாவம்னா என்ன? ஆண்டவர் சொன்னதை செய்யாம இருக்கிறது, ஆண்டவர் சொல்லாததை செய்யறது. இதுக்கு பேர் பாவம். குறி தவறுவது தான் பாவம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு லக்கு வச்சிருக்காரு, அதெல்லாம் தவறி போறது பாவம். மீறுதல் என்ன? தேவன் ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளையை நம்ம மீறுறோம், அதுக்கு பேர் மீறுதல். நீங்க வண்டி ஓட்டிட்டே இருக்கீங்க, சிக்னல் போட்டிருக்கு, ரெட் சிக்னல் காட்டுது, அதையும் மீறி நான் லைன் எல்லாம் தாண்டி போய் நிப்பேனா அதுக்கு பேர் என்ன? மீறுதல். அப்ப என்னதான் கிடைக்கும் சொல்லுங்க? ஃபைன் போட்டு தான் ஆவாங்க, தண்டனை கிடைக்கும். அதுக்கு பேர் மீறுதல். அக்கிரமம் என்ன? கிரமம் தவறுவது. தேவன் ஒரு ஆர்டர்னு வச்சிருப்பார், ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பார். தேவன் ஒழுக்கத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? ஒழுக்கத்தின் தேவன். ஒழுக்கத்தின் தேவன் என்ன விரும்புறாருன்னா, நம்ம அந்த ஒழுக்கத்துல போகணும்னு விரும்புவார். என்ன வேலையை நமக்கு கொடுத்துருக்கோ அதை தான் செய்யணும், அதை மீறிட்டு செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு சவுல் ராஜா தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். சவுல் ராஜாக்கு வேலை என்ன? சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ராஜ்யபாரம் செய்யணும், அந்த வேலையை தான் கொடுத்தாரு, அதுக்குள்ள அபிஷேகம் தான் கொடுத்தாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? சாமுவேல் சொன்னாரு, நான் வருகிறேன், எனக்காக வெயிட் பண்ணு, 7 நாள் வெயிட் பண்ணு, காத்துன்னு சொன்னாரு. இந்த மனுஷன் செஞ்சாரு, 7 நாள் காத்திருந்தாரு. இப்ப சாமுவேல் வருவதற்கு தாமதம் ஆன தெரிஞ்ச உடனே சாமுவேலுடைய வேலையை போய் இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இவர் போய் பலியிட ஆரம்பிச்சிட்டாரு. பலியிட ஆரம்பிச்சதுனால ஆண்டவருக்கு மிக விசனம் ஏற்பட்டது. கிரமம் தவறுவது. பலியிடுகிற வேலை சாமுவேல் செய்ய வேண்டிய வேலை, ஆனால் இதை யார் செய்தா? சவுல் செய்தார். செய்யக்கூடாத வேலையை தேவன் சொல்லல, அந்த வேலையை கொடுக்கல, செய்யல. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம கிரமம் தவறுகிறோமான்னு பாருங்க. தேவ பிள்ளைகள் கூட கிரமம் எப்படி தவறுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தாங்களே திருடி வைத்துக் கொள்வது, இதுக்கு பேர் கிரமம் தவறுவது. தேவன் சுவிசேஷகர்களை, தேவன் தீர்க்கதரிசிகளை, தேவன் மற்ற ஊழியத்துல ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருடைய ஊழியத்துக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனா ஆண்டவர் யாரை யாரை உதறி தள்ளுகிறார் என்றால், அக்கிரமம் செய்கிற பிள்ளைகளை உதறி தள்ளுகிறார். இயேசு தாமே சொன்னார், பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன்
அவருடைய சித்தத்தை செய்யாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. அப்போ பரலோகத்தில் இருக்க பிதாவை பார்த்து பிதாவே பிதாவே என்று சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லும்போது பரலோக ராஜ்யம் அப்படியே அந்த டோர் மூடிடுது, கதவு மூடிடுது. கதவுக்கு வெளியில யார் நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க தான் வெளியில நின்று ஆண்டவரே ஆண்டவரே கதவை தரும் கதவை தரும். ஆண்டவர் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் சொன்னார் அந்த வார்த்தைய? அவங்க சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினால அதிசயங்கள் செய்தோமே, சுவிசேஷம் அறிவித்தோமே. ஆமாப்பா எல்லாம் செஞ்ச, ஆனா கிரமம் தவறிட்டியே, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை எந்த ஒரு தேவ ஊழியர் திருடி விடுகிறானோ அவன் கிரமம் தவறுகிறான். அக்கிரமம் அக்கிரமம். நீங்க நல்லா கவனிக்கணும். 3 விஷயத்தை பேசுறாரு. என் பாவங்கள், என் மீறுதல்கள், என் அக்கிரமம் என்று சொல்லி தாவீது சொல்றார். இதை அவர் உணர்ந்துட்டாரு. உணர்ந்த மனுஷன், நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தற்பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, முதல்ல உணரணும். உணர்ந்துட்டு அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? என் பாவம்னு அறிக்கை செய்யணும், என் மீறுதல்னு அறிக்கை செய்யணும், என் அக்கிரமம்னு அறிக்கை செய்யணும். யார்கிட்ட செய்யணும்? அது ஆண்டவர்கிட்ட தான் செய்யணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? நமக்கு வந்து உண்மையை எதிர்பார்ப்பார். இருதயத்துல உண்மையை விரும்புறாரு. அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் ஒரு பாவி, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும்போது, நம்முடைய பாவங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினது என்று உணர்ந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்தில் திரும்பினா, ஆண்டவர் சொல்றார், நான் உன் பாவங்களை மன்னிப்பேன். அதுல நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன், நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன். அப்ப தேவன் மன்னிக்கிற தேவன். அந்த காரியத்தை தற்பரிசோதனை செய்யும் பொழுது தாவீது உணர்றாரு, ஆண்டவர் என் பாவம் உம்மை துக்கப்படுத்திருச்சு, என் அக்கிரமம் உம்மை துக்கப்படுத்திருச்சு, என் மீறுதல் உம்மை துக்கப்படுத்திருச்சு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னித்தரலும். சோ முதல்ல அவர் பாவத்தை அறிக்கை செய்கிறார், மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்கிறார். 2வது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறார். இந்த பரிசோதனை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தது காத்திருக்கணும். வசனம் நம்ம கவனிங்க, 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. 5ஆம் வசனம் கவனிங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 21ஆம் வசனத்தை கவனிங்க. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன். காத்திருக்கிற அடுத்த ஒரு செயலை நாம் செய்யணும். யார் சமூகத்துல காத்திருக்கணும்? தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். நம்ம பாவத்தை அறிக்கை செய்ததோடு நின்று விடக்கூடாது. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற நேரம் கொஞ்சம் பொறுமைய நம்ம கையாள வேண்டியது இருக்கும், நம்மை தாழ்த்த வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த காத்திருக்கிற ஒரு நேரத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை முழுமையா வைக்கணும். என்ன வைக்கணும்? எப்படி சொல்லணும் பாருங்க. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன? 2ஆம் வசனத்தை கவனிங்க. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி? என் தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நம்பணுங்க. காத்திருத்தல்ல முதல் காரியத்தை உங்களுக்கு நல்லா சொல்றேன், கவனிங்க. நீங்க ஆண்டு சமூகத்துல பொறுமையா இருக்கணும், உங்களை தாழ்த்தணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் முழுமையா நம்பணும். கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அந்த நம்பி இருக்கும்போது என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எப்படி காத்திருக்கணுமா? நாள் முழுவதும். அப்ப ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? நம்பிக்கை அவர் மேல் வைக்கும்போது சொல்லணும், நீரே, நீர் இல்ல, நீரே என் ரட்சிப்பின் தேவன். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற நீர் மாத்திரமே முடியும்.
என் பாவத்தை மன்னிக்க உம்மால் மாத்திரமே முடியும். இப்படி ஆண்டவர் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை உறுதியாய் நீங்கள் சொல்ல வேண்டும். உறுதியாய் சொல்ல, நீரே நம்பிக்கை. அப்போ நீரே என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லணும். 15 வசனத்தை கவனிங்க. அந்த காத்திருக்கும் போது அடுத்த வேலை செய்வீங்க. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை திருப்பிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. உங்க கண்கள் அவரை நோக்கி பாக்குதா? இதுதாங்க காத்திருக்கிற நேரத்துல செய்ய வேண்டிய வேலை. இப்ப காத்திருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கற்றுக்கொள்ளணும். தாவீது முதல்ல தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கை செய்கிறார். அடுத்தது தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னுடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் சமூகத்தில் சொல்றாரு, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன். எப்படி சொல்ற கவனிங்க. வசனத்தை 4 வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். 5 வசனத்தை கவனிங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நம்ம சொல்றோமா, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கப்பா. கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் தான் சோதனையின் நேரம். கற்றுக்கொள்ளுகிற நேரம் தான் உபத்திரவத்தின் நேரம், பாடுகளின் நேரம். ஒரு நீதிமான் பாடுபடும் பொழுது அது ஒருவேளை அவனுடைய பாவத்தின் நாளே கூட வந்திருக்கலாம். அல்லாவிடில் தேவனுடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையில புடமிடமுடையாய் அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்துல அவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்து ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து சொல்லணும், ஆண்டவரே நீரே நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய சத்தியத்தின்படியே நடத்துங்க. ஆண்டவரே நீர் எனக்கு போதித்தரலுங்க, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்க, உம்முடைய வசனத்தை எனக்கு கற்றுத்தாங்க. தாவீது சொல்வாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது நல்லது, அதனால உம்முடைய வசனத்தை பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கா? கற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவரை நீங்க எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? அவரை நீங்க பார்க்கும்போது சொல்வீங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே சங்கீதக்காரனாகிய 119 சங்கீதத்தை கவனிங்க. 119 சங்கீதம் அதனுடைய 67 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போகலாம். 67 வசனம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நல்லா கவனிங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீன்னு சங்கீதக்காரன் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? உபத்திரவம். ஹல்லேலூயா. உபத்திரவ நேரத்துல தான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார்? நான் வழி தப்பி போயிட்டேன், நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி விட்டேன், நான் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிவிட்டேன், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்தேன். உணர்ந்தவர் காத்திருந்தார், கற்றுக்கொண்ட மனுஷன் சொல்றாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். பாருங்க தாவீது என்ன சொல்றாரு 8 வசனத்துல, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சூழ்நிலை மோசமா இருந்தா, பாடுகள் நிறைந்த சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த சூழ்நிலை, உபத்திரவம் நிறைந்த சூழ்நிலை இருந்தா, அந்த சூழ்நிலைய பார்த்துட்டே இருக்காதீங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று உங்களையே தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. தற்பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நல்ல தேவன். அவர் உங்களோட பேசுவாரு. பேசுகிற தேவன் உங்க பாவங்களை சுட்டி காட்டுவார். அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, என் மீறுதலை மன்னிச்சிருங்க. அவர் சமூகத்துல காத்துருங்க, அவர் சமூகத்துல கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்ட பிறகு தாவீது இப்போதான் என்ன செய்யறார் தெரியுமா? அவர் விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறார். டேவிட்ஸ் சப்ளிகேஷன், தாவீதின் விண்ணப்பம். 3வது காரியத்தை சொல்றேன், தாவீதின் விண்ணப்பம். இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு இப்ப ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்றாரு. பாருங்க, அவர் கிட்டத்தட்ட 8 ஜெபம் பண்றார். 2வது வசனத்தை கவனிங்க. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 3வது வசனத்திலேயே அதே தான் சொல்றாரு, உமக்கு காத்திருக்கிறவர்களே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் சொல்லிட்டாரு. 20வது வசனத்தை கவனிங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இது முதல் விண்ணப்பம். 2வது விண்ணப்பம் என்ன செய்யறாரு? அதே 2வது வசனம், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ
விடாதேயும். அதாவது சத்துரு என் மேல் ஜெயம் கொண்டு என் மேல சந்தோஷப்பட்டு விடாதீங்க, நான் தோல்வியில போய் நான் இருக்க விரும்பல என்று சொல்லி அவர் சொல்றாரு. மூணாவது அவர் செய்யற அடுத்த விண்ணப்பம் கவனிங்க. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் போதியும். வசனம் 4. ஆண்டுடைய வழிகள், ஆண்டுடைய வசனங்கள், ஆண்டுடைய அந்த உபதேச சட்டங்கள், இது ஆண்டவரே எனக்கு தெரிவியும், எனக்கு போதியும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல ஜெபிக்கிறார். 4வது ஜெபம் என்ன? ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். நமக்கு அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் நடக்கணும், ஆண்டவரே வசனத்தின்படி ஜீவிக்கணும். அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டு சமூகத்துல ஜெபிப்பீங்க. அடுத்ததுதான் அவர் சொல்றாரு, என் பாவங்களை நினையாதிரும், நீர் அதை மன்னித்தருளும். 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 18ஆம் வசனம். இப்படி சொல்லிட்ட பிறகு அடுத்தது இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிற 16ஆம் வசனத்தை கவனிங்க. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அடுத்த விண்ணப்பத்தை செய்யறாரு. 7வது விண்ணப்பம் என்ன கவனிங்க. 20ஆம் வசனம், என் ஆத்துமாவை காப்பாற்றி விடுவியும். 8வது சொல்றாரு 22ஆம் வசனம், தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். இந்த 8 விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல செய்கிறார். இந்த எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஜபத்தை எப்படி செய்யறார் மட்டும் கவனிங்க. விண்ணப்பம் செய்யும் பொழுது கூட ஒரு முறை இருக்கு, மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்? முதல்ல பாருங்க, இந்த 8 விண்ணப்பத்தையும் அப்படியே தேவ சமூகத்துல வைக்கிறாரு. அவரு எப்படி விண்ணப்பம் பண்றாருன்னா, முதல் காரியம் ஆண்டு சமூகத்துல போய் அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறார், அவருடைய தயவுக்காக கெஞ்சுகிறார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் இறங்கும்படி சொல்றார். ஆண்டவரே நீங்க உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு இறங்கும். பாருங்க வசனம் 6, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் இருக்கிறதே. ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்கு தக்கதா என்ன தண்டியாதீங்க, என்னுடைய அக்கிரமத்துக்கு தக்கதா என்ன தண்டிச்சிடாதீங்க, உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய கிருபைகள் எனக்கு தேவை என்று சொல்லி he is pleading before the Lord. ஆண்டு சமூகத்துல கெஞ்சுறார். 7ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே உம்முடைய தயவை நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். திரும்பி பாருங்க என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய தயவின் நிமித்தம் உம்முடைய கிருபையின்படியே என்ன நினைச்சிருங்க. எவ்வளவு கெஞ்சுறா இருப்பாங்க ஆண்டு சமூகத்துல. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம தவறுலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டு சமூகத்துல போய் என்ன செஞ்சிடணும்? சரண்டர் ஆயிடும், அப்படியே அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே என் மேல் கிருபை ஆயிரும், என் மேல் இரக்கமாயிரும். அதோட நிக்கல. 11ஆம் வசனத்தை கவனிங்க. ஆண்டவரே என் அக்கிரமெல்லாம் பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா கூட என்ன செய்யுங்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலாம். எப்படி மன்னிக்கணுமா? உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மன்னித்தரலாம். அவருடைய நாமம் என்ன தெரியுமா? நல்லவர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? இரக்கமுள்ளவர் என்பது அவருடைய நாமம். மிகுந்த இரக்கமுள்ளவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்வாரு, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர். என்ன அற்புதம் கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க மிகுந்த கிருபையுள்ளவர், என்ன மன்னிக்கிறவர். இது தெரிஞ்சிட்டீங்கன்னா ஆண்ட சமூகத்துல போய் நீங்க என்ன செய்வீங்க? உங்களையே அர்ப்பணிச்சுடுவீங்க, பலிபீடத்துல அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே என்னையே உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். இதுதான் தாவீது செய்த முதல் காரியம். விண்ணப்பத்தை செய்யறாரு, ஆனா ஆண்டவர் சமூகத்துல என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு இறங்கும்படி கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் இதெல்லாம் செஞ்சேன், இந்த ஊழியம் செஞ்சேன், நான் உமக்காக அதை செய்தேன் இதை செய்தெல்லாம் சொல்ல, சிம்பிளா சொல்லிட்டார், உங்களுடைய கிருபை நிமித்தம் இறங்கும். நான் என்னதான் நற்கிரியை செய்தாலும் அது அந்த அந்த தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியுடையதல்ல, நம்முடைய கிருபை நிமித்தம் மட்டும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறார். 2வது, ஜபிக்கும் போது நீங்க எப்படி ஜபிக்கணும் கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும் உண்மைதான். அடுத்தது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்திருக்கும் பொழுது தேவன் கற்றுக் கொடுக்கிறார் பாத்தீங்களா? அந்த கற்றுக் கொடுக்கிற பொழுது தேவனுடைய சத்தியத்தெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார். என்ன அறிந்து கொள்கிறார்? 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆண்டவர் உண்மையா எந்த ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்கிறானோ அவனுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்வேன்? பாவத்துல இருந்து உன்னை விடுதலையாக்கி என் வழியை உனக்கு என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். பாவிகளுக்கு தேவன் வழியை தெரிவிக்கிறார். எந்த பாவிக்கு? மனம் திரும்புகிற பாவிக்கு மாத்திரமே. அப்போ இந்த ஒரு காரியத்தை அவர் கவனித்து விட்டார். 2வது,
அவர் வாக்குத்தத்தத்தை எப்படி பற்றிக்கொள்ற பாருங்க. 9வது வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறவராய் காணப்படுகிறார். தம்முடைய வசனத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறவராய், அவர்களுக்கு நல்வழி காட்டுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்ற, ஆண்டரே என்னை தாழ்த்திட்டேன், என் மேல் இறங்கும். அவருடைய வசனங்களை பிடிக்கிறார் பாருங்க. வாக்குத்தத்தங்கள் பற்றி கொள்கிறார். 10வது வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்வர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அப்போ தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி நடந்தார், அவருடைய சாட்சியை கை கொண்டார். ஆகவே அவரால் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள முடிந்தது. என்ன சொல்றாரு? அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் மானவைகள் என்பதை யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய உடன்படிக்கை காத்துக்கொள்வர்களுக்கு தெரியும். அப்போ தேவ சமூகத்துல எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்கிற பாருங்க. 12வது வசனத்தை கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தேவன் அருளும் ஆசீர்வாதத்தை இங்கே அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்கிறார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என்ன செய்வாரு? போதிக்கிறார். போதிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் ஆத்மா நன்மையிலே தங்க வைப்பார். அப்ப நன்மையை அனுபவிக்க உதவி செய்வார். 3வது, அவங்க சந்ததியை பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, அவருடைய ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை தாவீது பற்றி கொண்டார். இப்படிதான் கிளைம் பண்றாரு. அடுத்தது, இந்த மாதிரி அவர் தேவ சமூகத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவர் ஜெபிக்கிறார். முதல்ல சொன்னேன், அவனுடைய இரக்கங்களுக்காக, தயவுக்காக கெஞ்சுகிறார். 2வது, அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார். 3வது, 21வது வசனம், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க. அப்ப எதை விரும்புறாரு? உத்தமத்தை விரும்புறார், உண்மை நேர்மைய விரும்ப. அப்படின்னா இந்த நேரத்துல இவருடைய சூழ்நிலை, இந்த சத்துருக்களால் வந்த போராட்டத்துல அவர் இந்த சத்துருக்களுக்கு விரோதமா எந்த அநியாயம் செய்யல, எந்த துரோகமும் செய்யல. ஆனா சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறாங்க, அவனை துன்பப்படுத்துறாங்க, முகாந்திரம் இல்லாமல் அவருக்கு விரோதமா துரோகம் பண்றாங்க. அந்த நேரத்துல சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய உத்தமமும் உம்முடைய நேர்மையும் என்னை காக்க கடவுள். அப்போ தேவ சமூகத்துல அவர் உண்மையா இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அந்த அந்த காரியத்தை தேவ சமூகத்துல நினைவு கூறுகிறார். அதனால எப்பவுமே நம்ம தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும்னா உத்தமர்களா இருக்கணும். உத்தமர்களுக்கு எந்த குறையும் தேவன் வைக்க மாட்டார். நேர்மையானவர்களா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீது இப்படிதான் ஜெபித்தார். ஜெபித்ததுனால கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அதனாலதான் சொல்றாரு, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ற அர்த்தம். யாக்கோபுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? யாக்கோபே, உன் பேர் என்ன? நான் சொன்ன, என் பேர் யாக்கோபு. ஆண்டவர் சொன்ன, இனி உன் பேர் யாக்கோபு என்று இல்லாமல் இனிமேல் உங்க இஸ்ரவேல் என்று பண்ணப்படும். நீங்க என்னைக்கு உங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறீங்களோ நீங்க உணர்வீங்க, நீங்க இஸ்ரவேல் என்பதை உணர்வீங்க. நீங்க உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை உணர்வீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதே அவருக்கு பிரியம். அதனால நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார், தம்முடைய ஆறுதலை நமக்கு தருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். உடனே நம்மளால் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த இஸ்ரவேலை கொஞ்சம் நினைத்தரலுங்க, எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுங்க. இஸ்ரவேலை தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதித்து அந்த இஸ்ரவேலை உயர்த்த என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டு சமூகத்துல இஸ்ரவேலா தன்னை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி தாவீதின் சூழ்நிலை போல உங்க சூழ்நிலை இருக்கா? கவனித்து பாருங்க. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? தாவீது எப்படி தற்பரிசோதனை செய்தாரோ அதே நம்ம தற்பரிசோதனை செய்து பாருங்க. தற்பரிசோதனை செய்யும் பொழுது ஆண்டு உங்க பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க, ஆண்டுடைய இரக்கத்தை நாடுங்க. அதே போல
காத்துருங்க. அவர் சமூகத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்படி கற்றுக்கொள்ளும் போது நீங்க ஜெபிக்கிற விண்ணப்பம் மிகவும் பயனுள்ளதா மாறும். உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். என் தேவன் அந்த விண்ணப்பத்தை ஒரு நாளும் தள்ளி விடவே மாட்டார். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சலாம். அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிக்கலாம். அதே போல அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நீங்க ஜெபிக்கலாம். அதே போல உங்களுடைய உத்தமத்தையும் நேர்மையும் ஆண்டு சமூகத்துல வெளிப்படுத்தி, ஆண்டவரே நான் உத்தமமும் நேர்மையுமா நடக்க விரும்புறேன், எனக்கு இப்படிப்பட்ட கிருபை தாங்க என்று சொல்லி நீங்க அந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உங்க உத்தமத்தோடு நேர்மையோடு நீங்க வாழ்ந்து நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். தேவன் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.